no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து ஆதன் ஒரு மெகா கருத்து கணிப்பை 234 தொகுதிக்கும் எடுத்திருக்கு. அந்த வகையில ஒவ்வொரு தொகுதியா நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒரு தொகுதியோட வந்திருக்கோம். நம்மளோட தமிழ்ச்செல்வன் நினைச்சிருக்காரு. வணக்கம் சந்தோஷ். இப்போ என்ன தொகுதி பார்க்க போறோம்? குறிப்பாக வட மாவட்டங்களில் மிக முக்கியமான மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மயிலம் தொகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மயிலம் தொகுதி மிக முக்கியமான தொகுதி. கிட்டத்தட்ட அந்த வட மாவட்டங்களில் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு காஸ்ட் போலரைசேஷன் நடக்கக்கூடிய இடம் தான் வட மாவட்டம். அங்கே மயிலம் மிக முக்கியமான பகுதி. சமீபத்தில் உருவாக்கப்பட்ட தொகுதி தான். 2011ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பின் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட தொகுதி. திமுக, அதிமுக, பாமக அப்படின்னு இந்த 3 பேருமே வந்து ஜெயிச்சிருக்காங்க. மயிலம் வந்து மிக முக்கியமான இடம். ஆன்மீக பத்தி சொல்லணும்னா மிக முக்கியமான நகரம். அங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முருகன் கோவில் இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க வந்து ஒரு ஆதீனம் இருக்காங்க. மயிலம் பொம்மம்பூர் ஆதீனம், வீரசைவ ஆதீனம் அப்படின்னு சமயத்துக்கும் அரசியலுக்கும் மிக முக்கியமான ஒரு இடமா தான் மயிலம். இன்னும் சொல்லியிருந்தீங்கல்ல, அதே மாதிரி தான் மயிலமுமே வந்துட்டு ரொம்ப ஒரு கிராமம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா இருந்துட்டு பாண்டிச்சேரி கிட்டக்கெல்லாம் கூட மயிலம் வரும். அது வந்து விழுப்புரமாக இருந்தாலும் பாண்டிச்சேரி நாம உள்ளார போகும்போது கொஞ்சம் தமிழ்நாடு பார்டர் வரும். அதுல வந்து மயிலமும் வரும். மயிலத்துடைய முழுக்க விவசாயத்தை உள்ளடக்கிய பகுதி. குறிப்பாக வட மாவட்டத்துல மிக முக்கியமான தொகுதி. ஆண் வாக்காளர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1,30,451 பேரும், பெண் வாக்காளர் 1,04,195 பேரும், மொத்தமா 2,07,665 பேர் இருக்கக்கூடிய தொகுதியா மயிலம் இருந்திருக்கு. 3 தேர்தல் சொல்லியிருந்தோம். திமுக, அதிமுக ஒன்று, பாமக ஒன்று. ஏன்னா பாமக வட மாவட்டங்கள்லாம் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பகுதி. வேட்பாளர்கள் லிஸ்ட்டை பார்த்துடலாம். அப்படின்னா இந்த முறை தேமுதிக கொடுத்திருக்காங்க. அது நம்ம அந்த பிளேவை நம்ம பார்க்க முடியும். திமுக கடந்த தேர்தலில் அந்த வட மாவட்டங்கள்ல விட்டதை பிடிக்கணுன்றதுக்காக தேமுதிக வந்து கூட்டணிக்கு கொண்டு வந்தது ரொம்ப பிளே. அதுல இந்த தொகுதி வந்து எஸ் வெங்கடேசன் தேமுதிக கொடுத்திருக்காங்க. அதிமுக சார்பா முன்னாள் அமைச்சர் தற்போதைய ராஜ்யசபா எம்பி CVS அவர்கள் வந்து அங்க போட்டி போடுறாரு. தாவேக சார்பாக விஜய் நிரஞ்சன் அவர்கள் போட்டி போடுறாரு. நாம் தமிழர் சார்பாக விஜய் விக்ரம் அவர்கள் போட்டி போடுறாரு. குறிப்பாக CVS அவர்களை பத்தி பேசி ஆகணும். கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தோல்வி. ராஜ்யசபா எம்பியா வந்து டெல்லிக்கு போறாரு. இருந்தாலும் சட்டமன்றத்துல நம்முடைய வந்து ரோல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து விழுப்புரத்துல இருந்து மயிலத்துக்கு தொகுதி மாறி இருக்காரு. தொடர்ச்சியா கிரவுண்ட்ல இருக்காரு. விழுப்புரத்துல எப்படி வந்து வேலை பார்த்தாரோ அதே அளவுக்கு அந்த அளவுக்கான வேலைகளை வந்து மயிலத்தையும் தொடர்ச்சியாக CVS அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு சொந்த தொகுதியாகவே வார்த்தெடுத்து கொண்டார். பாமக லாஸ்ட் முறை ஜெயிச்சிருந்தாங்க. இந்த முறை வந்து CVS அவர்களே போட்டி போடுறாரு. தேமுதிகவும் நிக்கிறாங்க. குறிப்பாக வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அந்த தேர்தலுக்கு வந்த சமயத்துல வட மாவட்டத்துல தான் அவர் நின்னாரு. சோ குறிப்பா அவருடைய சமூகம் அதிகம் இருக்கக்கூடிய தென் மாவட்டத்துக்கு பெருசா போகல. அங்க அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதன் காரணமாக வட மாவட்டங்களையும் சில பல இடங்கள்ல வந்து தேமுதிக நல்ல தொகுதிகளையும் வாங்கியிருக்காங்க. சோ அப்படிதான் மயிலம் தொகுதியும் வாங்கியிருக்காங்க. நிச்சயமாக ஒரு க்ளோஸ் ஃபைட்டா இருக்கும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். நம்முடைய ஆளும் கருத்து கணிப்பு என்ன சொல்லுது சந்தோஷ்? ஆதன் கருத்து கணிப்பு நம்ம சொல்றதுக்கு மாற்றாதான் சொல்லுது. களத்துல என்னவா இருக்கு அப்படின்னா தேமுதிக வேட்பாளர் எஸ் வெங்கடேசன் 29%, அதிமுக வேட்பாளர் CV சண்முகம் 48%, தாவேகா 17, நாம் தமிழர் 6, ஒரு கிட்டத்தட்ட 48 அப்படின்றது ஒரு ஸ்வீப் தான். 20% மேல வாய்ப்பு இருக்கு. அது நீங்க சொன்ன மாதிரி அவர் எப்படி விழுப்புரத்துல வேலை பார்த்திருந்தாரு அதே மாதிரி வேலைகளை வந்து மயிலத்துல பார்த்திருக்காரு. 3 வருஷமாவே இந்த பிளான பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம கருத்து கணிப்பு போகும்போது அவர் தொடர்ச்சியா இங்க பகுதியில் இருக்கிறாரு. அவரோட சொந்த நிதியா இருக்கட்டும் சரி, MP நிதியில இருந்தும் ஊருக்கு தொகுதிக்கும் நிறைய பண்ணிருக்காரு அப்படின்றதுதான் அந்த மக்களோட கருத்தாவும் இருக்கு. அதுதான் இங்க ரிசல்ட்லயுமே நமக்கு தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 20%, 19% டிஃபரன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட இது ஸ்வீப் தான். CVS அவர்கள் வந்து மயிலத்தில் ஜெயிக்கிறார். மயிலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆதன் கருத்து கணிப்பின்படி முன்னாள் அமைச்சர் அதிமுகவை சேர்ந்த CV சண்முகம் 48% எடுத்து ஒரு கிளியர் லீடோட இருக்காரு அப்படின்றதுதான் நமக்கு தெரிய வருது.